ஹலோ நண்பா, இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் தமிழில் பார்த்துட்டே வந்திருப்பீங்க. M4A1 சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். என்ன மாதிரி ஒரு சேலஞ்சுண்டா பிஆரில் ரேங்க்டு மேட்ச்சில் M4A1 மட்டும் எடுத்து போய் அடிக்கணும். இதுதான் சேலஞ்ச். இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணமா இல்லையான்னு வீடியோ ஸ்கிப் பண்ண பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அதோட இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி ஆளில் வச்சுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்லேயே நம்ம ஒரு ஓரமாக இறங்கியாச்சு. ஃபேக்ட்ரி, கிளாக் டவர் அந்த மாதிரி இடங்கள் இறங்கினா எனிமீஸ் வந்து நம்மளை போட்டு தள்ளிடுறாங்க. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அதனால் ஒரு ஓரமாக இறங்கி M4A1 தேடி கண்டுபிடிக்கிறோம். இதில் இறங்கியாச்சு. இங்கே பார்த்தாலும் இந்த ஆகும் M16 தான் கிடக்குது. M4A1 கண்ணில் மாட்ட மாட்டேங்குது. ஒவ்வொரு வீடாக ஏறி இறங்கி M4A1 தேடிட்டா AK எல்லாம் கிடைக்குது, வெக்டர் கிடைக்குது. ஆனால் M4A1 மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க கைஸ். இதோட நான் 36வது மேட்ச் விளையாடி இருக்கிறேன். M4A1 சேலஞ்சுக்காக மட்டும் 36 மேட்ச் விளையாடி இருக்கிறேன். எனக்கு இந்த M4A1 கிடைக்குதோ இல்லையா, நம்ம ரேங்க் மட்டும் மைனஸ் ஆகாமல் ப்ளஸ் ஆகிக்கொண்டே இருக்குது. அது ஒரு சந்தோஷம். எல்லா இடத்துலையும் தேடியாச்சு. இந்த வீட்டுக்கு பார்த்தா M4A1 கிடச்சிட்டு ஒரு M4A1 கிடைச்ச சந்தோஷத்தில் இஞ்சால வந்தால் கோயின் கொஞ்சம் கிடச்சி அதை மறுத்து போட்டு இந்த எல்வீடுலேருந்து M4A1க்கு ஹேமர் போட்டியாச்சு. சைலன்சர் தேடி பார்த்தேன், சைலன்சர் கிடைக்கல. அப்போ ஹேமர் போட்டியாச்சு. கிடைச்ச வரைக்கும் எல்லாம் வந்தாண்டு ஃபேமஸை எடுத்து போட்டு MP5 எடுத்துட்டேன். என்னத்துக்கு நமக்கு அந்த MP5 தூக்கிக்கலாம் போடுவோம்ட்டு ஒரு முடிவு எடுத்தாச்சு. சரி, இஞ்சால போனால் இஞ்சால எல்லாம் தேடி பார்த்தேன். இன்னொரு M4A1 கிடைக்குமா, உனக்கெல்லாம் ஒரு M4A1 கிடைச்சதே பெரிய விஷயம் பண்ணுற மாதிரி ஒரே ஒரு M4A1 மட்டும் தான் கிடைச்சி. சரி, கிடைச்ச வரைக்கும் லாபம்னு சொல்லிக்கிட்டு இஞ்சால பார்த்தா இஞ்சால ஒருத்தன் நான் M4A1 தேடி இருக்கிற கேப்பில் இஞ்சால ஒருத்தன் ரிவைவ் பண்ணிக்கிட்டு இருந்தான். சரி, வடத்தடியிலேயே சென்ட்ரியை போட்டாச்சு கைஸ். எப்படின்னு சொல்லுங்க, இந்த சைட் தானே வந்தால் விரட்டு மண்டு சென்ட்ரியை போட்டாச்சு. இதில் இருக்கிற கேப்பில் ஜோனும் வந்துட்டு ஜோனும் மூவ் ஆகிக்கொண்டு இருக்கு. எப்பத்தான் வருவான்ட்டு காத்திருந்து அந்த சாங் தான் ஞாபகம் பார்த்தாஞ்சாலும் ஒரு லேம்போனி சவுண்ட் கேட்டு சரி இவனோட ஃபைட் பண்ணுறதுக்கெல்லாம் நமக்கு தைரியம் இல்லையான்ட்டு ஓடி போய் ஒளிஞ்சாச்சு. ஒளிஞ்சதுக்கு பிறகு பார்த்தா அவன் ஒரு வழியாக போயிட்டான். அவன் கார் எடுத்துக்கொண்டு போயிட்டான். அவன் போனதுக்கு பிறகு நாம் என்ன செஞ்சோம், மறுபடியும் அந்த இடத்துல போயிருந்தா இப்போ ஒன்று அடிக்கிறது நான் தான் பார்த்துக்கணும் தான் வந்தான். அவனுக்கு தரமான ஒரு ஹெட் போட்டு அடித்தா. அவன் பார்த்து எமோஜி எல்லாம் போட்டாங்க கைஸ். அவனை பார்க்க பாவமாக இருந்துச்சு. பட் என்ன செய்கிறது, நமக்கு கில்லு வேணுமே. அலையோ பாருங்க கைஸ், 20 பேர் இருக்காங்க. ஜோன் தூரம் போச்சு. சிப்லைனை பிடிச்சி பீக் சைட்லேருந்து அந்த ஒரு சிப்லைனை பிடிச்சி போய்கொண்டு கேட்க சோனை பாருங்க கைஸ், ரொம்ப தூரம் போயிட்டு மெடியும் அவ்வளோதுக்கு என்கிட்ட இல்லை. இந்த சிப்லைனை பிடிச்சி கிளாக் டவருக்கு போகும்போது பார்த்தா முன்னுக்கு ஒருத்தவங்க ஓடிக்கொண்டு இருந்தான். அவனுக்கு முதல் ஸ்கோப் போட்டு அடித்து பார்ப்பேன். 19 தான் போனது. பேருந்து தரமான ஒரு ஹெட் விழுந்துச்சு. 73 தான் விழுந்து. ஆள்கிட்ட இருந்த மெடியெல்லாம் புறக்கிட்டு பார்த்தா சோன் பயங்கரமாக விட்டு ஆரம்பிச்சு. இந்த இடத்துல நம்ம சோழி முடிஞ்சதுதான் நினச்சேன். பேருந்தான் சூப்பர் மெடியெல்லாம் போட்டு பாக்ஸ் எல்லாம் வச்சேன். பாக்ஸுக்கு வச்சு இருக்கிற சூப்பர் மெடி நார்மல் மெடி எல்லாம் எடுத்து போட்டு கொண்டு நான் நினச்சேன் இதோட இந்த மேட்சை முடிச்சுட்டு M4A1 சேலஞ்சை கைவிட்டு தான் பேருந்து பார்த்தா இந்த ஆட்டோவுக்காச்சு போகும்போது சூப்பர் மெடியெல்லாம் போட்டு ஒரு வழியாக ஆட்டோக்கிட்ட வந்தாச்சு. ஆட்டோக்கிட்ட வந்து நார்மல் மெடி போட்டு கொண்டு போய்கின்றதில் இந்த இடத்துல வேறு ஒரு ஃபைட் ஒன்று நடந்திருக்கும். போச்சு அடி ஒரு புல்லட் நம்ம மேலே வட்டால் நம்ம சோழி முடிஞ்சிடும் கைஸ். அந்த நிலைமையெல்லாம் இருந்துச்சு. ஒரு வழியாக இந்த இடத்துக்கு வந்து அந்த கல்லுக்கு பின்னால் கவர் எடுக்க போனால் சுற்றி எனிமி. இந்த இடத்துல நம்ம நல்லா வசமாக மாட்டிக்கிட்டோம். இந்த இடத்துல வேற ஒருத்தர் நிற்பான். அவனுக்கு பாடி டேமேஜ் கொடுத்து அடிச்சுட்டு திருப்பத்துக்குள்ளே பின்னால் இருந்து க்ளோவால் உடைக்க ஆரம்பிச்சிட்டான். இதில் இருந்தால் நம்ம ஜோலியை முடிச்சிருவாங்க. ஸ்கில் ஆக்டிவேட் ஆனோடனே பவரை போட்டு போயாச்சு. அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தா 10 லைவ் அந்த ஆரஞ்சு சிப் தந்தாங்க. அதை M4A1க்கு எக்யூப் பண்ணிவிட்டு பார்த்தா இந்த அளவுக்கு இறங்கியிருந்தான். சும்மா நோமலாக தாங்க அடித்தேன் பாருங்க. இந்த இடத்துல பாருங்க, நோமலாக தான் அடிச்சிருப்பேன். மண்டையிலேயே விழுந்துருக்கு. அவனுக்கு என்னென்று அடித்தாலையா மண்டையில் விழுந்துருக்கு. சரி, நமக்கு கில் வந்துச்சுட்டான். அலைவை பார்த்தான் 4 லைவு. இந்த இடத்துல பாருங்க,
அது எனிமையாக இல்லை பாக்ஸாக தெரியாக இருந்துச்சு. சரி நான் அவனை விட்டுட்டு பார்த்தா 2 பேர். ஸோ கடைசி ஃபைட்டு இவன் அடித்தா நம்ம M4A1 சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ அவனும் விடுற மாதிரி இல்லை, என்னென்னத்தையெல்லாம் தூக்கி போடுறாங்க. ஸோ ஒரு வழியாக இதுக்கு கவர் எடுத்து நின்றாச்சு. ஸோ வழியில் வருவானா, வாடா வாடா. ரைட், தரமான ஒரு ஹெட் அடித்து M4A1 சேனலை கம்ப்ளீட் பண்ணியாச்சு கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு AK சேலஞ்ச். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.